வணக்கம். நம்ம இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு கட்லெட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மரவள்ளி கிழங்கை நல்லா கழுவிட்டு தோல் உரிச்சிட்டு இட்லி பானையில் நல்லா ஆவி காட்டி உப்பு போட்டு ஆவி காட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் இருக்க அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா உடைச்சிட்டு அது உள்ளே இருக்க குட்டி குட்டி நாரெல்லாம் எடுத்துடலாம். இப்போ மசித்த உடனே இதில் இவ்வளோ நார் கிடச்சிது, குட்டி குட்டி நார். உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துருங்க. இது ஆக்சுவலாக நார் இல்லை, நல்லா மாவாக தான் இருக்குது இந்த கிழங்கு. அப்புறம் இதை மிக்சியில் போட்டு கூட நம்ம இதை அடித்து எடுத்துக்கலாம். இது கூட ஒரு கப்பு பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த கட்லெட் ரொம்ப நல்லாயிருக்கும். உள்ளே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், கிழங்குக்கே உரியது. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சதுனால நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். இதில் பச்சை மிளகாலாம் சேர்க்கல, ஏன்னா காரம் இந்த காரமே சரியாக இருக்கும், குழந்தைங்களுக்கு வாயில் கிடைக்கும் கட்லெட் சாப்பிடும்போது. அதனால் பச்சை மிளகா வேண்டாம், காரம் மட்டுமே போதும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பிசைஞ்சது ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா மைதா மாவு சேர்த்துக்கோங்க, இல்லை கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதனால் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் தின்னாக கலந்து விட்டுக்கோங்க. மசாலா போட்டு பசங்க வச்சுருக்க மரவள்ளி கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்க இதில் டிப் பண்ணிட்டு அப்புறம் அதை ப்ரெட் க்ரம்ஸில் புரட்ட போகிறோம். இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா புரட்டி கொஞ்சம் அழுத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி நம்ம வச்சிடலாம். ப்ரெட் க்ரம்ஸ் கிடச்சிதுன்னா ப்ரெட் க்ரம்ஸ் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சாதாரண ப்ரெட்டு வாங்கி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரஸ்க்கு தூள் இருந்தாலும் ரஸ்க்கு வாங்கி பொடிச்சு ரஸ்க்கு தூளும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த இதில் பட்டு நல்லா கிறிஸ்பியாக வரணுன்றதுக்காக தான் நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் போடுறோம். இதே மாதிரி எல்லா மரவள்ளி கிழங்கையும் நம்ம இதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது எண்ணெய் போட்டும் பொரித்து எடுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக தான் இதை சுட்டு எடுக்க போகிறோம். நல்லா இதில் ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம்.
நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சா நல்லா பொறு பொறுன்னு இருக்கும். ஒரு 2-3 தடவை நல்லா புரட்டி எல்லா பக்கமும் நல்லா கிறிஸ்பாகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரொம்ப சுவையான மரவள்ளி கிழங்கு கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.